எங்க அம்மா இந்த ஒரு தொக்கை செய்வாங்க. எப்பவுமே வெஜிடபிள் ரைஸ் ஒரே மாதிரி பூரி, சப்பாத்தி செஞ்சு குடுத்து போர் அடிச்சிருச்சு. இல்லன்னா குயிக்கா டேஸ்டியா செய்யணும், கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தொக்கு செய்வாங்க. இது நான் யூசுவலா டூருக்கு போறப்ப சாட்டர்டேஸ்ல எனக்கு மட்டும் ஸ்கூல் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெஷலா செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம், ரொம்ப சிம்பிளும் கூட. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில கொஞ்சம் தாராளமா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம தொக்கு செய்கிறோம் இல்லையா, அதனால யூஸ்வலாக தொக்கு வெரைட்டிஸ்க்கு எல்லாமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ இதில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு இது கூட வந்து இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2-3 நம்பர்ஸ் அது போதுமானது. நான் வந்து 2 ஆனியன்ஸ் 2 வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். நான் நீல வாக்கில் கட் பண்ணேன் அப்படின்னால நான் 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பொடிசாக கட் பண்ணுவீங்கன்னா 3 ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு வெங்காயம் நிறைய இருந்தால் பிடிக்காது. அதனால் 2 வெங்காயம் போதுமானது, மீடியம் சைஸ் வெங்காயம். இது கூட பிரிஞ்சி இலை 2, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வாசனை கொடுக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டி பாப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் வந்து குறைச்சி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த பூண்டோடைய டேஸ்ட் வந்து அந்த தொக்கோட நல்லா மர்ஜ் ஆகும். டேஸ்ட்டும் நல்லா எலிவேட் பண்ணி காட்டும் உங்களுக்கு. ஸோ லைட்டாக தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஒரு இன்க்ரீடியண்ட்டும் இதில் ஒரு யூனிக்கான டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். அண்டு பூண்டு இது மாதிரி தட்டி சேர்க்கறதுனால நம்ம வீட்டில் இருக்க கிட்ஸும் தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க பூண்டு எல்லாமே. ஸோ எல்லாம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நான் நல்லா 6 பழுத்த தக்காளியை சாப்பரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா அடித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டது பிறகு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது குழம்பு மிளகாத்தூள். ஒரு 2 மினிட்ஸ்க்கு எல்லாத்தையும் வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தண்ணி இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த சாப்பர் கழுவி அந்த டொமேட்டோ சாப்பர்னு இல்லையா, அந்த தண்ணி தான் இதில் ஊற்றுறேன். இது வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும். தொக்குக்கு வந்து எப்போவுமே நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே உங்களுக்கு போயிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா காயும் நீங்கள் எந்த விதமான தொக்கு செஞ்சாலும் அது வந்து எண்ணெயில் அதிகமாக கொதிக்கணும். தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அடிக்கடிக்கு வந்துட்டு பாருங்கள், அடி பிடிச்சிட போகுது. ஸோ அதையும் அப்பப்போ செக் பண்ணிக்கோ. அவ்வளோதான், சூப்பரான டொமேட்டோ தொக்கு, தக்காளி தொக்கு ரெடி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு கிட்ஸ் எஸ்பெஷலி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இன்கேஸ் பசங்க சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க, சாப்பாடு வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுறாங்கன்னா யூஸ்வலாக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது கூட வந்து அப்பளம் இதெல்லாம் வந்து வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் யூஸ்வலாக இது கூட வந்து பாயில்டு எக்கு சாப்பிடுவோம். அண்ட் இது மேலே வந்து கார்னிஷ்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுறேன், அவ்வளோதான். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, டிஃபன் ஐட்டம்ஸ் எஸ்பெஷலி இந்த கோதுமை தோசைலாம் செய்வீங்க இல்லையா, அது கூடலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூடயும் இது சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது இல்லையா, ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிட்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க.